உங்களை உதவாக்குறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் உருவாக்கும் துறை. 2025 முதல் டயலாக், நான் உதவாக்கரை கிடையாது, நான் உருவாக்கும் துறை. துறை மக்கள். தானியேல் எவா வேற லெவல். அதை கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்களேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் முதல் பேர் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 2025 உங்களை கரை மக்களாக பார்த்துருக்கலாம், நீங்கள் இப்போது துறை மக்களாய் மாறுகிறீர்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம், அதில் வாசிக்கலாம் பாருங்க. 3ல் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் பாருங்க, ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர். கையத்தட்டுங்க, கையத்தட்டுங்க. இங்க இருக்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், நீங்க ராஜகுலத்தார். ராஜகுலத்தார். உங்க அப்பா ராஜாவா இல்லாம இருக்கலாம், நீங்க ராஜா. பிரைஸ் காட். உங்க அப்பா ஜமீனா இல்லைனாலும் நீங்க ஜமீன். இதெல்லாம் ஜாமீனை தான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இன்னைக்கு சபைக்குள்ள வந்து உங்களுக்கு உங்களை ஜமீன் சொல்றாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இதில் அழகா எழுதியிருக்கு பாருங்களேன். அவங்க ஏற்கனவே யாரா? ராஜகுலத்தாராம், ஏற்கனவே திறமை உள்ளவங்களாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இவன் எங்க திறமையில் வித்தியாசம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. கிருபையில் வித்தியாசம் இருக்கா? கிருபைன்னு நீங்கள் இப்படி சேர்த்து பார்த்துருவார். ஆண்டவர் என்ன ஆண்டவர் இவன் சொல்லக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப மோசம், அவனுக்கு 5 கொடுத்துருக்காரு, இவனுக்கு 2 கொடுத்தா, எனக்கு 1 கொடுத்துறா, அப்படி ரொம்ப மோசம் சொல்லக்கூடாது. ரொம்ப பாசம், அவனுக்கும் தாளந்து கொடுத்துருக்காரு. தாளந்துனா டேலண்ட்னு வச்சுக்கிடுங்க. இவனுக்கும் டேலண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கும் டேலண்ட் கொடுத்துருக்காரு. என் தேவன் பாசமிகு தேவன், பாரபட்சம் இல்லாத தேவன். இதை இவன் உணர்ந்தான்னா இதுவே ஒரு திறமைங்க. தேவனை சரியா புரிந்து கொள்வதே ஒரு எபிலிட்டி.